லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்னா. இன்றைக்கி அரசியல் காலத்தில் பரபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கெஸ்ட்டு 2 பேரை கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காரு. அதை அதனுடைய சமூக வலைதளையும் போட்டிருக்காரு. அந்த கெஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? யார் தேவா, யார் ஜீவா? இதில் நான் ஜீவா சார். இவர் தேவாவா? ஆமாம் சார். வாழ்க வாழ்த்துக்கள். உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சார். அதாவது தமிழ்நாட்டுடைய லட்சணம் என்ன லட்சணத்தில் இருக்குது? சுற்றி எல்லா இடமும் போராட்டமாக இருக்குது. மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புக்கான போராட்டம், பெட்ரோல் கேஸு பிரச்சனை, எரிவாயு சிலிண்டர் இல்லாமல் எல்லா ஹோட்டலும் மூடி கிடக்குது. வெட்டுக்குத்து கொலை, ஊருக்குள்ளே புகுந்து சாதி வெறிகள் வெட்டி நடந்ததா அதை பற்றி நீங்கள் பேசுறதா? டெய்லி நடக்குது, சகஜமானது இல்லையா? சகஜமாயிடுச்சு இல்லை? நாங்கள் அதை கேஷுவலாக மாற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு நடுவில் 2 பசங்க, சின்ன பசங்க, நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் சின்ன பசங்க. அவர்கள் யூடியூப்பில் போடுறாங்க காணொலி. ஹலோ, நான் உங்கள் ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா அப்படின்னு. அந்த தேவா யார்? ஜீவா. ஆமாம், அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது என்னென்னா திமுகவுடைய பாரம்பரியம். திமுக இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் யுக்திகளில் திமுகவை அடிச்சிக்க முடியாது. எம்ஜிஆர் புகழ் பெறுகிறார், எம்ஜிஆருக்கு மக்களிடம் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா உடனே எம்ஜிஆரை கருணாநிதி தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிடுவார். அவரை காரியம் சாதிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிடுவார். இது அவர்களுடைய ஜீனில் வர்ற யுக்தி. அந்த கலைஞர்களை பயன்படுத்திக்கிட்டது, யார் புகழ்பெற்றவர்களாக இருக்கிறாங்க அவர்களை கூப்பிட்டு வச்சு. ஆமாம், அதனால் அது கரெக்ட் தான். அதுக்கு கலைஞருக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை சொன்னால் அது நல்லா இருக்காது. அது இந்த சமயத்தில் வேணாம். ஆக இப்படி இந்த பசங்களை கூப்பிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அது ஒரு ஓகே, நீங்கள் யாரோ சின்ன பசங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கூப்பிடுறீங்க, எடுக்கிறீங்க. ஆனால் இதில் இருப்பது அது மட்டும்தானா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது உங்களுடைய மார்க்கெட்டிங் யுக்தி. தேர்தல் அரசியலில் பண்ணுற மார்க்கெட்டிங். 2 குழந்தைங்களை போய் மீட் பண்ணி ஒரு சிஎம் பார்க்கறது போய் என்ன மார்க்கெட்டிங்? அந்த மார்க்கெட்டிங் யுக்தி தான். இப்போ அந்த பசங்க போட்டாங்கன்னா அவங்க அனிருத் போட்டாங்க, பிரபுதேவா, பார்த்திபன் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொருத்தங்களுக்குள்ளதும் பார்க்குறாங்க. அந்த பசங்களை வச்சு பல பேரும் விளம்பரம் தேடிக்கிட்டாங்க. அதில் ஒருவராக தான் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் இவங்களை வச்சு விளம்பரம் தேடிக்கிறாங்க. ஆமாம், இப்போ வேற எப்படி சொல்கிறது? ஓ, ஹாய் கைஸ், குழந்தைகளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம முதலமைச்சரை பார்த்துட்டுமே, அது என்னன்னா எதை பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பசங்களை படிக்க வச்சிங்க, படிக்கிறீங்களா, ஸ்கூல் நல்லா இருக்கா, இதெல்லாம் கேட்குறீங்களா, அந்த ஸ்கூலோடைய லட்சணம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலில் நெல்லித்தோப்பு, ஒரு டீச்சரு, ஒரு ஹெட் மாஸ்டர், அவ்வளோதான். அப்போ அது என்ன லட்சணில் இருக்குது, இந்த பசங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் போகட்டும். இந்த பசங்களை நீங்கள் அவங்கள பக்காவாக ஒரு டீம், உங்களுடைய டீம் மார்க்கெட்டிங் டீம் அழகாக அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு நல்ல ஒரு ஷூட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் அவர்கள், உதயநிதி, மன்னிக்கும், பெரும் தவறு செஞ்சுட்டேன். உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் வர்றாரு. முதல்வர் பேசி முடிக்கிறாரு, நல்லா படிக்கணும்னு எல்லாம் சொல்கிறாரு, என்ன ஆகணும்லாம் கேட்காரு. இதெல்லாம் சரியான விஷயங்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டம் என்னவா இருக்குது? நீங்கள் எதை ப்ரொமோஷன் பண்ணுறீங்க? முதல்வருக்கு ப்ரொமோஷன், அதாவது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் மகனும் எதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா கூலி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இங்கே கூலி தொழிலாளர்களை ஒடுக்கி காவல்துறையை வச்சு வேட்டையாடிட்டு அப்பாவும் நடுச்சாமத்தில் 2 பேரும் கூலி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் வெட்டு குத்து கொலைன்னு ஊர் புகுந்து வெட்டுறானுங்க. ஒரு இடத்துலன்னா வேற, சுற்றி அதே சண்டம் நடக்குது. இயற்கை உபாதைக்காக வெளியே போன பிள்ளையை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி வெட்டி கொள்கிறான். மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. எல்லா சமூக மக்களும் எல்லாரும் பொதுமக்கள் கோச்சின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை அந்த மக்களை மிரட்டுது, தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு மிரட்டுது. இப்படி சுற்றி எல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிக்கிட்டு இருக்கு, நாரிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. நீங்கள் ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா பசங்க கூட நீங்கள் செல்ஃபி வீடியோ எடுத்து அதை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை இப்போ மாற்றுறீங்களே பேச்சு. இப்போ நம்ம என்ன பேசணும், நம்ம பேச வேண்டிய டாபிக் வேறு. இப்போ நம்ம ஹாய் கைஸ் உங்கள் தேவா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் யுக்தி. ஒரு ஒரு போனா கனிமொழியை கேள்வி கேட்குறாங்க. கனிமொழியை தெரிக்க விடுறாங்க. அங்கே நின்று பேச முடியல. அன்பில் மகேஷ் அங்கே போனால் கேள்வி கேட்பாங்க. ஆனால் நம்ம நேரம் ஸ்டாலின் தேவா கூப்பிட்டு நேரம் ஸ்டாலின் பார்க்க போயில, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாரும் நீங்கள் ஹாய் உங்கள் தேவா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, சின்ன பசங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா. இதுதான் மடைமாற்ற. எல்லா பிரச்சனைக்கும் அமைச்சர் போய் நிற்கணும்னு அவசியம் இருக்காண்ணா? எல்லா பிரச்சனையும் இந்த சூட்டுக்கு ஏன் நின்னீங்க?
எல்லா பிரச்சனைக்கும் போய் நிற்கிறது தாங்க உங்களை அமைச்சராக வச்சிருக்கு. உட்காந்து உதயநிதிக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு அமைச்சராக வச்சிருக்கு. மக்களுடைய பிரச்சனைக்கு, பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, பள்ளிக்கூடங்களில் நடக்கிற சாதி சிக்கல்களுக்கு, சாதி முரண்களுக்கு, மாணவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் சார் அமைச்சராக வச்சிருக்கு. நீங்கள் உட்காந்து எதெல்லாம் அதான் இவங்க இதுக்கு முன்னாடி இந்த பசங்களை கூப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங் வச்சாங்க. இப்போ யூடியூப்பில் எவெல்லாம் இதாக இருக்கானோ அதிக வியூஸ் போகுது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணாங்க. இதெல்லாம் இவர்களுடைய யுக்தி தந்திரம். இந்த தந்திரம்லாம் வந்து இந்த சங்கிகளுக்கோ இல்லாது அதிமுகவுக்கோ சுட்டுப்பட்டாலும் வராது. இது திமுகவுக்கே இப்போ நேர்ந்து விடப்பட்ட அது அவர்களுடைய தனித்துவமான யுக்தி. அவர்களுக்கு மட்டுமே வாய்த்தது தான். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காங்களோ அவர்களை பயன்படுத்திக்கிட்டது. அவர்கள் மூலமாக வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார்கள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்புகள் நடந்த பிறகு ஒரே யூடியூப் வாயர்கள் வந்து அவர்கள் பாட்டு அள்ளி விடுவார்கள். இது ஒரு பொற்கால ஆட்சி அப்படி இப்படின்னு அள்ளி விடுவாங்க. இது அவர்களை வைத்து பயன்படுத்துகிற யுக்தி. அது மாதிரியான ஒரு யுக்தியை சின்ன பசங்களை வைத்து முதல்வர் செஞ்சுருக்கார். சின்ன பசங்களை தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக நீங்கள் வந்து பயன்படுத்தும் வகையில் இந்த சுற்றி நடக்கிற அநீதிகளை மடைமாற்றும் வகையில் நீங்கள் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க. இதை வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வேற இல்லை, நீங்கள் போட வேண்டிய ஷூட் பண்ணி எப்போமோ கூட வச்சுக்காங்க, பிறகு கூட போடுங்க. இதை பக்காவும் உங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் தான் ஷூட் பண்ணியிருக்கீங்க. இது ஒன்றுலாம் என்னைக்கே போகிறதுக்கு நான் ஏன்பா இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்ற. ஆமாம், அதை போட்டிருக்கீங்க நீங்கள். ஆனால் இது வன்மையாக வந்து இது வன்மையாக கண்டிக்கவோ இதெல்லாம் இல்லை. அவர் எடுத்து போட்டிருக்காரு. நம்ம மக்கள் பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிட வேண்டியதான். ஹாய் உங்கள் கைஸ் மூலமாக பார்த்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ உண்மையிலே இதை வந்து கார்ட்டூன் போடுறதா இந்த பசங்க செல்ஃபி எடுத்து வச்சுட்டு ஹாய் கைஸ் நான் உங்கள் தேவா பாருங்க என்னை சுற்றி எல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு அந்த பசங்க சொல்கிற மாதிரி ஒரு மீட் பண்ணுறாரு. இதுக்கு மத்தியில் முதல்வர் என்னை வந்து எங்களை எல்லாம் சந்தித்து இப்படி எங்களை பாராட்டியிருக்கார் அப்படின்னு கார்ட்டூன் போடலாம். அதுதான் இருக்குது. இது ரொம்ப மோசமான ஒரு உதாரணமாக இருக்குது. சின்ன பசங்களை உங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க ஸ்டாலின் அவர்களே. ஓகே.